நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா கிட்ட இது வேணும், அது வேணும்னு கேட்பேன். அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, "அப்பாவே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நின்னு வேலை செய்றாங்க. அவங்கள கேட்டு கஷ்டப்படுத்துறியான்னு?" சொல்லுவாங்க. எனக்கு இது நாளடைவுல என்ன ஆயிருச்சு, ஆண்டவர ஏன் கேட்டு நம்ம கஷ்டப்படுத்தணும்? ஆண்டவருக்கே என் லைஃப்ல என்ன குடுக்கணுங்கிறது தெரியும். அவரே குடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறதையே நிறுத்திட்டேன். ஆனா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் போட்டிருக்கு, ஆஸ்க் யூ வில் ரிசீவ் இட். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை நம்ம கேட்குற காரியம் நம்ம பலத்துக்கு மிஞ்சினதா, யாராலையும் கொடுக்க முடியாத ஒன்றா கூட இருக்கலாம். ஆனா நம்ம ஜெபத்தை ஆசையா கேட்குற ஒரு தேவன், நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நம்ம லைஃப்ல இருக்கிறார். ஸோ அதனால நம்ம தைரியமா அவர்கிட்ட கேட்கலாம். நம்மளுக்கு என்ன வேணும் இந்த நாள்ல? பொருளாதாரத்துல ஒரு பெருக்கமா? உங்க பிள்ளைக லைஃப்ல மாற்றமா? ஆஸ்க் யூ வில் ரிசீவ் இட். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும்.